அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜயநகர் பாமினி அரசுகள் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த லெசனில் 104 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த ஒரு வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டா போதும், வேறு எங்கேயுமே இந்த லெசனை படிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு தரமாக லைன் பை லைனாக கவர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் நகரம் எது? வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் நகரம் எது? ஆன்சர் விஜயநகர். விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் யார்? விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் யார்? ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட இடம் எது? விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட இடம் எது? கர்நாடகா. சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் யார்? சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் வித்யாரண்யர். விஜயநகர அரசு எத்தனை அரச மரபுகளால் ஆளப்பட்டது? ஆன்சர் 4 மரபுகளால் ஆளப்பட்டது. அது சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம், ஓகேவா? இப்போ பொறுத்துக்கு அதை சரியாக பொருத்தணும். ஸோ சங்கம வம்சத்துடைய ஆட்சி காலம் கிபி 1336லேருந்து கிபி 1485 வரைக்கும். சாளுவ வம்சத்தோட ஆட்சி காலம் 485லேருந்து 505 வரைக்கும். துளுவ வம்சத்தோட ஆட்சி காலம் 505லேருந்து 570 வரைக்கும். ஆரவீடு வம்சத்தோட ஆட்சி காலம் 570லேருந்து 646 வரைக்கும், ஓகேங்களா? அடுத்த வினா, விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு எந்த நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி காரணமாக இருந்துச்சு? ஆன்சர் கிருஷ்ணா, துங்கபத்ரா. இந்த நதிகளுக்கு இடையிலான செழிப்பான பகுதி தான் காரணமாக இருந்துச்சு. அடுத்த வினா, விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு எந்த நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதி காரணமாக இருந்துச்சு? ஆன்சர் கிருஷ்ணா, கோதாவரி, ஓகேங்களா? கிருஷ்ணா, கோதாவரி. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது? விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது? 10 ஆண்டுகளுக்கு பிறகு. முதலாம் புக்கரின் மகன் யார்? முதலாம் புக்கரின் மகன் குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணாவின் மனைவி யார்? குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவி. மதுரா விஜயம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? மதுரா விஜயம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கங்காதேவி. மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் எந்த நகரம் கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது? மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் எந்த நகரம் கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குது? மதுரை. கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரியானது. புக்கர் இயற்கை எழுதிய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தம் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆளுவதற்காக விட்டு சென்றார். பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே அவருடைய சாதனையாக இருந்தது 2ஆம் ஹரிஹரருக்கு, ஓகேங்களா? இப்போ இதில் எது சரியானது? முதல் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரிதான். ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? முதலாம் தேவராயர். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, சங்க வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபாக்ஷி ராயர். 2ஆம் விருபாக்ஷி ராயர். கூற்று 2, சாளுவ நரசிம்மர் 2ஆம் விருபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு தன்னை பேரரசராக அறிவித்து கொண்டார். சாளுவ நரசிம்மர் 2ஆம் விருப்பாக்ஷி ராயரை கொலை செஞ்சுட்டு தான் தன்னை பேரரசராக அறிவிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா முதல் 2 கூட்டுமே சரிதான், 1, 2 சரிதான். அடுத்த கூற்றுகளை பாருங்கள். சாளுவ நரசிம்மர் மறைவை அடுத்து அவருடைய தளபதி நரசநாயக்கர்
அரியணையை கைப்பற்றினார். சாளுவ நரசிம்மர் செத்ததுக்கப்புறம் அவருடைய தளபதியாக இருந்த நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்றுகிறார். துளுவ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் தான் நரசநாயக்கர். இதில் எது சரியானது? முதல் 2 கூற்றும் சரிதான். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார்? துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கிருஷ்ணதேவராயர் பற்றி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கினார். குல்பர்காவை கைப்பற்றுறாரு. பாமினி சுல்தான் முகமது ஷா விடுவிக்கப்பட்டு மீண்டும் அரியணையில் அமர்த்தப்படுறாரு. ஒரிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்தினோடு திருமண உறவு மேற்கொண்டார். ஸோ அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது, அனைத்தும் சரியாக இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கிருஷ்ணதேவராயர் பற்றி போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார். பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரைச்சூரை கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ முதல் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரிதான். மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் யார்? மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் ஹம்பி. கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய செல்வங்களை தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களில் நுழைவாயில் கோபுரங்களை நிறுவினார். அக்கோபுரங்கள் தான் ராயகோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்கிறாங்க. இந்த கூற்றுகள் எது சரி அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது. தவறானதை கண்டறியுங்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோயிலில் அல்லாதது எது? ஆன்சர் மீனாட்சி அம்மன் கோவில் அவர் கட்டினது கிடையாது. மற்றபடி விட்டாலா சுவாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், கிருஷ்ணசுவாமி கோவில்லாம் அவர் கட்டினது. கிருஷ்ணதேவராயர் எங்கிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தார்? கிருஷ்ணதேவராயர் எங்கிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தார்? அரேபியா மற்றும் ஈரான். அரேபியா மற்றும் ஈரான் 2 நாட்டிலிருந்தும் வாங்கியிருக்காரு. சரியான கூற்றை கண்டறி. கூற்று கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். கூற்று பி பாருங்க. அஷ்டதிகஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் கிருஷ்ணதேவராயின் அவையை அலங்கரித்தனர். அப்போ 2 சரிதான். கீழ்கண்டவற்றுள் கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்தவர்களில் மகத்தான ஆளுமைகள் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? அல்லசாணி பெத்தண்ணா, தெனாலி ராமகிருஷ்ணா 2 பேருமே மிகத்தான ஆளுமைகள். அடுத்த வினா பாருங்கள். கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற அவருடைய இளைய சகோதரர் யார்? கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற அவருடைய இளைய சகோதரர் யார்? அச்சுதராயர். அச்சுதராயர். கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரியானது. சதாசிவராயரின் திறமைமிக்க தளபதி ராமராயர். சதாசிவராயரின் திறமைமிக்க தளபதி ராமராயர். சதாசிவராயருக்கு அரசு உதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு ராமராயரை உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா 2 கூற்றும் சரிதான். தலக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? தலக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. 1565. ராட்சச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது? ராட்சச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது? மாலவ போர். தலக்கோட்டை போர். ஓகேங்களா? தலக்கோட்டை போர். மாலவம் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. விஜயநகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? விஜயநகரம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா துங்கபத்திரை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. துங்கபத்திரை. ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ள அமைப்பு எது? ஹம்பியை ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்க அமைப்பு எது? யுனெஸ்கோ. ஆரவீடு வம்சத்தை தொடங்கியவர் யார்? ஆரவீடு வம்சத்தை தொடங்கியவர் யார்? திருமலை தேவராயர். திருமலை தேவராயர். கூற்று 1 பாருங்கள். அடுத்ததில் தலக்கோட்டை போரில் ராமராயர் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரிக்கு தப்பி போகிறாங்க.
இதில் எது சரி அப்படின்னா 2 கூற்றும் சரிதான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? திருமலை தேவராயர் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை வழிநடத்தினார். பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளால் விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்றதுங்கிறாங்க. பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளால் அரசு விழுந்து போச்சுங்கிறாங்க. அப்போ 2 சரிதான். விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு என்ன? விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு அப்படின்னா 1646. 1646. அரச உரிமையை யார் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கம வம்சம் முடிவுற்று சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது? சாளுவ நரசிம்மர். விஜயநகர அரச முறை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது. மூத்த மகன் அரசராகிறது. அரச பதவியை ஏற்பவர் வயதில் சிறியவராக இருந்தால் நிர்வாகப் பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் நடைமுறையில் இருந்திருக்கு. பகர ஆளுநர், கார்டியன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் எது சரி அப்படின்னா முதல் கூற்று சரி, 2வது கூற்று சரி. நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகாக இருந்தது எது? நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகாக இருந்தது எது? கிராமம். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மண்டலங்கள் மாநிலங்களாக பிரிக்கப்படும். மண்டலேஸ்வரா என்ற ஆளுநர் அதை நிர்வகிப்பார். நாடுகள் மாவட்டங்களாக பிரிக்கப்படும். ஸ்தலங்கள் வட்டங்களாக பிரிக்கப்படும். அப்போ அனைத்தும் சரியானவை. அனைத்தும் சரியானவை. டேஷ் தொடர்பான விடயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட தலைவர் நிர்வகித்தார். டேஷ் தொடர்பான விஷயங்களை கவுடா அப்படின்னு சொல்லப்படுறவர் நிர்வகித்தாருங்கிறாங்க. ஆன்சர் என்ன? கிராமம் தொடர்பான விஷயங்கள். விஜயநகர பேரரசு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? பேரரசின் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்துச்சு. பேரரசின் இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால் விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரை படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்துச்சுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். அனைத்தும் சரிதான். வராகன் என்பது என்ன? வராகன் என்பது என்ன? இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வராகன் என்பது தங்க நாணயம். விஜயநகர பேரரசுகள் இந்த பெயரில் அதிக அளவு வெளியிட்ட நாணயங்கள். விஜயநகர காலத்தில் போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக கூறியவர் யார்? விஜயநகரத்தில் போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக சொன்னவர் யார் அப்படின்னா அப்துர் ரசாக். அப்துர் ரசாக். விஜயநகர பேரரசில் முக்கியமான தொழில் எது? விஜயநகர பேரரசில் முக்கியமான தொழில் எது? நெசவு தொழில், உலோகத் தொழில், சுரங்கத் தொழில் அனைத்துமே அவங்களுடைய முக்கியமான தொழில் தான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழிற்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தினாங்க. கைவினைஞர்களும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துர் ரசாக் குறிப்பிட்டிருக்காங்க. விஜயநகர அரசு சீனாவிலிருந்து பட்டு, மலபார் பகுதியைச் சேர்ந்த வாசனை பொருட்கள், பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலை உயர்ந்த ஆபரண கற்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்கியது அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே சரிதான். ஆமுக்த மால்யாதா என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆமுக்த மால்யாதா அப்படிங்கிற நூலை இயற்றினது யார்? கிருஷ்ணதேவராயர். பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? தெனாலி ராமகிருஷ்ணா. தெனாலி ராமகிருஷ்ணா. ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்னா கிருஷ்ணதேவராயர். தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுவது எது? தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுவது எது? ஆமுக்த மல்யாதா. ஆமுக்த மல்யாதா என்னும் நூல் யாரை பற்றியது? ஆமுக்த மல்யாதா என்னும் நூல் யாரை பற்றியது? கோதையை பற்றியது. கோதை பற்றி சொல்லுது. சரியானதை கண்டறிங்கிறாங்க. ஆமுக்த மல்யாதா மால் யதா என்பதன் பொருள் என்ன? ஆமுக்த மால் யதா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தான் அணியும் முன்னர் கடவுளுக்கு அணிவிப்பது. தான் அணியும் முன்னர் ஒரு பொருளை கடவுளுக்கு அணிவிப்பது.
அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா எந்த ஆண்டு தௌலதாபாத் நகரை கைப்பற்றினார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா எந்த ஆண்டு தௌலதாபாத் நகரை கைப்பற்றினார்? கிபி 1347. கிபி 1347. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஹசன் ஹங்கு என அறியப்பட்டார். ஹசன் ஹங்கு என அறியப்பட்டார். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரில் குல்பர்காவிற்கு மாற்றினார். அவருக்கு பின் வந்தோர் 1429 தலைநகரை மீண்டும் பீடாருக்கு மாற்றினர். ஸோ இதில் எல்லாமே சரியாக இருக்குது. எல்லாமே சரியாக தான் இருக்குது கூற்றுகளில். 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட அரசு எது? 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட அரசு எது? பாமினி அரசு. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது பேரரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது பேரரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? 4 மாகாணங்களாக பிரிக்கிறார். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவின் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவருடைய மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா தராப் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. தராப். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவின் ஆட்சி காலம் என்ன? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவின் ஆட்சி காலம் கிபி 1347 1358 வரைக்கும். பாமன் ஷாவை தொடர்ந்து பதவியேற்ற அரசர் யார்? பாமன் ஷாவை தொடர்ந்து பதவியேற்ற அரசர் யார்? முதலாம் முகமது ஷா. முதலாம் முகமது ஷா. அவருடைய ஆட்சி காலம் 358 375 வரைக்கும். ஸோ இதை 65 கூட நீங்கள் 58 ஓகேங்க. அடுத்தது டேஷில் வாரங்கல் அரசரோடு போரிட்டதின் மூலம் கோல்கொண்டா கோட்டையை பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உள்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார் முதலாம் முகமது ஷா. எந்த வருஷம்? கிபி 1368. அடுத்தவனா பச்சை கலந்த நீலவெள்ள கண்ணானது விலையுறந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படுற ஒரு கல். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லாலான அரியணையும் ஒன்றாகும் என பிர்தௌசி தன்னுடைய ஷானாமா நூலில் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகேங்களா. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை எது? ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை எது? கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையானது எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது? கோல்கொண்டா கோட்டையானது எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது? 120 மீட்டர். கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோட்டையின் மிக உயரமான இடம் பாலஹிசார். பாலஹிசார். முதலாம் முகமது ஷா பாமினி அரசுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அதனால் பாமினி அரசு 5 சுல்தானியங்கள் சிதறுண்டு பின்னரும் சிறப்பான ஆட்சியை புரிந்தது. கிபி 1367 மகா மசூதி 216x16 அடி கட்டப்பட்டது. இந்த மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளதுங்கிறாங்க. அப்போ இதில் எது சரியானது? எல்லாமே சரிதான். 2ஆம் முகமது எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? 2ஆம் முகமது எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? கிபி 1378. கிபி 1378. 3ஆம் முகமது அவருடைய ஆட்சி காலம் என்ன? 3ஆம் முகமதுவோட ஆட்சி காலம் கிபி 1463 1482 வரைக்கும். 3ஆம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 3ஆம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்னா 19 ஆண்டுகள். பாமினி அரசில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன? பாமினி அரசில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 8. அடுத்தது பொறுத்துக. அமீர் இ ஜிம்லா. அமீர் இ ஜிம்லா அப்படின்னு அழைக்கப்பட்டவர். அந்த 8 அமைச்சர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அமீர் இ ஜிம்லா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் நிதியமைச்சர். நசீர் அப்படின்னா உதவி நிதியமைச்சர். கொத்தவால்னா காவல்துறை தலைவர்.
சதார் இ ஜஹான்னா தலைமை நீதிபதி, சமய மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சரை சதார் இ ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டி தான் சரியானது. டி தான் சரியானது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க தான். வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர். பேஷ்வா அப்படின்னா பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுறவர். வசீர் குல் அப்படின்னா ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுறவர். பஷீர் இ அசாரப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மஹமது கவான் எந்த நாட்டில் பிறந்தார்? மஹமது கவான் அப்படிங்கிறவர் எந்த நாட்டில் பிறந்தார்? பாராசீகம். பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் யார்? பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் யார்னா மஹமது கவான். மஹமது கவான் கூற்றுகளில் எது சரியானது? கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றிருந்தார். அவருடைய மேதையிலும் இராணுவ அறிவு நுட்பத்திலும் மனதை பறிகொடுத்த பாமினி அரசர் 3ஆம் முகமது ஷா அவரை பணியில் அமர்த்தினார். கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்துச்சுங்கிறாங்க. இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா எல்லாமே சரிதான், எல்லாம் சரி. 3ஆம் முகமது இறப்பிற்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற சிகாமுதீன் முகமது எந்த ஆண்டு வரை அரசராக இருந்தார்? கிபி 1518. கிபி 1518. பாமினி சுல்தானியம் எத்தனை சுல்தானியங்களாக சிதைந்தது? பாமினி சுல்தானியம் எத்தனை சுல்தானியங்களாக சிதைந்தது? பீடார், பிஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கொண்டா அப்படின்னு பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அனைத்தும் சரியானது. கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பு காணப்படும் இடம் என்ன? கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பு காணப்படும் இடம் குல்பர்கா. பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மஹமது கவானின் மதராசா கல்வி நிலையம்னு சொல்லுவாங்க. எத்தனை கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது? 3000. விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. பாமினி அரசியல் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யாருன்னா சுல்தான் ஃபெரோஸ். அடுத்ததும் பொறுத்துக. விஜயநகர். ஸோ விஜயநகர் அப்படின்னா வெற்றி நகரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பிரதாபருத்ரா அப்படின்னா ஒடிசாவின் ஆட்சியாளர். கிருஷ்ணதேவராயர் அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிற அமைச்சரவையை வச்சிருந்தார். அப்துல் ரசாக் அப்படின்னா பாராசீக சிற்பக்கலைஞர். தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகாமத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதினவர். பாமினி பேரரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? பாமினி பேரரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 180 ஆண்டுகள் அவங்க ஆட்சி பண்ணாங்க. 180 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்தது புக் பேக் அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஷினை ஒரு டைம் தான் படிப்போம். ஓகேவா? சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? தேவராயர், 2ஆம் தேவராயர். விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருப்பாக்ஷ ராயர். ஓகேங்களா? அடுத்தது மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? குமார கம்பண்ணா. பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் ஃபெரோஸ். ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா? கொண்டா. விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயர். மஹமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றியும் விளக்குவதற்காகவும் டேஷ் வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார். பாராசீக வேதியியல் அறிஞர்கள். ஓகேங்களா? பாராசீக. விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் யார்? கவுடா அப்படிங்கிறவர் கவனித்தார். ஓகேங்களா? கவுடா. அடுத்தது ஒரு பொறுத்துக.
விஜயநகரா அப்படின்னா என்ன? வெற்றி நகரம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பிரதாபருத்ரானா ஒடிஷாவின் ஆட்சியாளர், கிருஷ்ணதேவராயர்னா அஷ்டதிகஜங்கள் வச்சிருந்த அமைச்சர் வச்சிருந்தார், அப்துல் ரசாக்னா பாரசீக சிற்பக்கலைஞர், தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதினவர். அடுத்தது கூற்றை காரணத்தோடு பூர்த்துகங்கிறாங்க. கூற்று: இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. காரணம்: விஜயநகர இராணுவம் பீரங்கி படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்ததுங்கிறாங்க. ஸோ அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். தவறான இணையை கண்டறியவும். பட்டு சீனாவிலேருந்து வாங்கியிருக்காங்க விஜயநகரத்தில். வாசனை பொருட்கள் அரேபியாவில் வந்து விலைமதிப்பற்ற கற்களை பர்மாவிலேருந்தும், மதுரா விஜயம் கங்காதேவி எழுதுனதுங்கிறாங்க. இல்லை ஒரு தவறான இணை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாசனை பொருட்கள் அரேபியாவிலேருந்து வந்ததுங்கிறது தப்பு. குதிரைன்னா அரேபியாவில் வந்து வரும், வாசனை பொருட்கள் அங்கேருந்து வராது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். பொருந்தாததை கண்டுபிடி. ஹரிஹரர், கிருஷ்ணதேவராயர், தேவராயர், மகமது. ஸோ இதில் பொருந்தாதது அப்படின்னா உங்களுக்கு மகமது தான் பொருந்தாது. ஓகேங்களா? மகமது தான் பொருந்தாது, அவர் தான் வேறு ஆள், மற்ற எல்லாமே ஒரு ஆளுங்க. ஓகேவா? கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுறந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக கவிஞர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிர்தௌசி தன்னுடைய ஷானாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். விஜயநகர பாமினி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடையான செழிப்பான பகுதி, கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடையான கழிமுக பகுதி காரணங்கிறாங்க. முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றாருங்கிறாங்க. முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக இருந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. ஸோ முதல் 2 மட்டும்தான் சரி. முதல் 2 மட்டும்தான் சரி. அடுத்தது சரியா தவறா? இதோட இந்த வீடியோவும் முடியும். பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். தப்பு. அவங்க விஜயநகரத்தை தோற்றுவித்தவங்க. 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசருங்கிறாங்க. தப்பு. அஷ்டதிஜங்களில் அல்லசானி பெத்தன்னா குறிப்பிட தகுந்தவராக இருந்தார். சரியானது. விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது. சரி. பாமினி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. சரியானது. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு மக்களே. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது முகலாய பேரரசு அப்படிங்கிற பெரிய லெசன். அதுலேயும் கிட்டத்தட்ட 120 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.